வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ஒரு பருப்பு இல்லாத ரொம்ப டேஸ்டான சூப்பரான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இந்த சாம்பார் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 2 தோசை சேர்த்து 4 தோசையாக சாப்பிட்லாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பழுத்த பெரிய தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. தேவையான அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணியை அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா தக்காளி வேகும்போது நல்லா தண்ணி விடுங்க. அதனால் தண்ணியை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது விசில் வரும் வரை நம்ம ஒரு சின்னதாக ஒரு மசாலா ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். வானல் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க. மல்லி விதைகள் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக தாங்க சேர்க்கணும். வெந்தயம் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டா கசப்பு தன்மை வரும். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு வாசனை வருங்க, அதுவரை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இது 2 பொருட்கள் தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஓகே, நமக்கு வாசனை வந்துருச்சு. இந்த டைமு இதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. நம்ம கொரகொரப்பாக தான் இந்த சாம்பாருக்கு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க, அல்லது அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். பட் நமக்கு இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்கணுங்க. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இந்த தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த டைமில் இந்த தண்ணிகளை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த விழுதுகளை அரைச்சிக்க போகிறோங்க. அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மசிச்சு கூட விட்டுக்கலாங்க மத்தால். அதனால் இந்த தண்ணிகள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம மத்தால கடையும் போது ரொம்ப ஃபைனாக வராதுங்க. அதனால் நான் இன்றைக்கி மிக்சியில் தாங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதனால் இதோ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வைத்த தண்ணிகளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்தோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதனால தான் நல்ல மணமாகவும் இருக்குங்க. அதனால தான் இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்னதாக தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல ருசியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிந்த பிறகு இந்த தாளிப்பை இந்த தக்காளி சாம்பார் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கொதி வரும் வரை நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த இட்லி மாவு புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம், அப்போ இட்லி மாவும் புளிப்பாக இருந்தால் ஓவர் புளிப்பாக ஆகிடுங்க. அதனால் இட்லி மாவு புளிப்பில்லாத மாவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த சாம்பாரை பார்த்துக்கலாங்க. நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. நான் கரண்டியால் கிண்டி விட்டுட்டேன். இந்த பக்குவத்தில் நம்ம கரைத்து வைத்த இந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுங்க, சும்மா ஒரு கரண்டி தான் சேர்க்கணும். நான் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கிறேன்.
நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி இதை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அந்த மாவுகளெல்லாம் பச்சை வாசனை போகும் வரை கொதி வந்த பிறகு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தோசைக்கும் இட்லிக்கும் அட்டகாசமான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, அவ்வளவு சுலபமாக பண்ணிடலாம். நமக்கு இதுக்கு பருப்பும் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த சாம்பாரை தோசை கூடலாம் இட்லி கூடலாம் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூடான தோசையும் நல்ல முருகலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை கூட ஒரு சாம்பிள் பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் கூட தோசையை வச்சு பிச்சு சாப்பிடும்போது அப்படியே உள்ளே போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு மைல்டான புளிப்பு தன்மையோட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 தோசை சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 தோசை சேர்த்து 4 தோசையை சாப்பிடுவாங்கங்க. அதே போல் இட்லியாக இருந்தாலும் 2 சேர்த்து தாங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இதே 2 மெத்தட் இருக்குது, அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.